ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் வினிதா வந்திருக்கேன். நம்ம இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரியை பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம குட்டி ஸ்டோரியை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா குட்டீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை மறக்காமல் அடிச்சிருங்க, சரிங்களா? இப்போ நம்ம ஒரு குட்டி ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குளம் இருந்துச்சு. அந்த குளத்தில் 2 குட்டி வாத்துங்க இருந்துச்சு. அந்த 2 குட்டி வாத்துங்களுக்கும் ஒரு ஆம நண்பன் இருந்தானா. அந்த ஆம நண்பன் என்ன பண்ணான்னா, தினந்தோறும் அவங்களுக்கு குட்டி வாத்து நண்பர்களை பார்க்கறதுக்காக அந்த ஏரிக்கிட்ட குட்டைக்கிட்டையும் மாறி மாறி வந்துட்டு இருப்பானா. அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப நாளாக அந்த ஊரில் மழையே இல்லையாம். இதை நினச்சி அந்த வாத்துங்க 2 ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்துச்சான். மறுநாள் காலையில் ஆமையும் அவங்க 2 வாத்து நண்பர்களை பார்க்கறதுக்காக குட்டைக்கிட்ட போச்சான். அந்த நேரம் 2 வாத்து நண்பர்களும் சோகமாக இருக்கிறத பார்த்த ஆமைக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சான். அப்போது அந்த ஆமை வாத்துக்கிட்ட கேட்டுச்சா, எதுக்காக நண்பர்களே நீங்கள் 2 பேரும் இவ்வளவு சோகமாக இருக்கீங்க அப்படின்னு. அப்போது அந்த வாத்துங்க சொல்லிச்சான், ரொம்ப நாளாக மழை வராததால் இந்த குட்டையோ வத்திடும் போல இருக்குது, அதனால் நாங்கள் பக்கத்து ஊரில் இருக்கிற ஏரிக்கு போகலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட ஆமைக்கும், நீங்களாச்சு நிலத்துல நடக்க முடியும், என்னால் நீர் இல்லாமல் என்ன பண்ண முடியும், என்னையும் தயவு செய்து உங்கள் கூட கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு வாத்துங்க கிட்ட ஆமை ரொம்ப தயவு பண்ணி என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு கெஞ்சிச்சான். இதை பார்த்த வாத்துங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சான். ஆனால் உனக்கு தான் இறக்கையே இல்லையே, நீ எப்படி எங்கள் கூட பறந்து வருவ அப்படின்னு கேட்டுச்சான் வாத்துங்க. அதுக்கு ஆமாம் சொல்லிச்சான், ஒரு நீண்ட குச்சியை 2 பக்கமும் நீங்கள் 2 பேர் பிடிச்சிக்கங்க, நடுவில் நான் என்னுடைய வாயால் கவ்வி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட வாத்துங்களும் சரின்னு சொல்லிட்டு ஆமையை அதே போல் பிடிச்சி கூட்டிகிட்டு போங்க. மேலே பறக்க பறக்க ஆமைக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியாமல் ஆமை துள்ள ஆரம்பிச்சுதான். இதை பார்த்த 2 வாத்தும், நீ அமைதியாக வரலைன்னா கீழே விழுந்துருவ, தயவு செய்து வாயை மூடிட்டு ஒழுக்கமாக உட்காந்துட்டு வா அப்படின்னு சொல்லிச்சிங்களாம். அப்புறம் கீழே பார்த்தா இந்த 2 வாத்துங்களும் ஏதோ ஆமை மாதிரி எதையோ தூக்கிட்டு போகுதுங்களே சொல்லிட்டு மக்கள் எல்லாம் சத்தமாக பேச ஆரம்பித்தாங்களாம். இதை கேட்ட ஆமைக்கு, இந்த மக்களெல்லாம் ஏன் எதுக்காக கூச்சல் போடுறாங்கன்னு சொல்லி வாயை திறந்து பேசிச்சான். வாயை திறந்து பேசின மறுகணமே கீழே விழுந்து உடல் செதறி அந்த ஆமையும் இறந்து போச்சான். இதை பார்த்த வாத்துங்களும் வருத்தப்பட்டுச்சான். அதுக்காக தான் சொல்கிறது, பொறுமையாக இருக்கணும், இந்த நேரத்துலையும் எதுக்காகவும் அவசரப்படவும் கூடாது, அவசரப்பட்டு தலைக்கால் புரியாமல் குதிக்கவும் கூடாதுன்னு சொல்கிறது. புரிஞ்சுதா குட்டீஸ்? இன்றைக்கி இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்க. அடுத்த ஸ்டோரி என்ன போடலான்றதையும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. உங்களுக்காக அடுத்த ஸ்டோரியை நீங்கள் சொல்கிறத மாதிரியே போடுறேன். ஓகேவா? பை பை குட்டீஸ், see you next story.